நிறைய மகான்கள் திருவண்ணாமலையில் வாழ்ந்திருக்காங்க. இன்றைக்கும் அருவமாக இருந்துக்கிட்டு இருக்காங்க. மகான்கள் நம்ம சொல்கிறது யார்? பகவான் ரமணர் மகரிஷி, சேஷாத்ரி சுவாமிகள், ராம் சுவத்குமார்ஜி சுவாமிகள் அந்த இடத்துல வாழ்ந்து அங்கேயே ஜீவசமாதியாகி இன்றைக்கி அருவமாக அந்த இடத்துல இருக்காங்க. மகான்கள் நம்மளோடையே மனிதர்களாக கூடவே இருந்து அதுக்கப்புறம் அந்த மகான்கள் அப்படிங்கிற அந்த இடத்துக்கு நகர்ந்திருப்பாங்க. சித்தர்கள் கம்ப்ளீட்டாக மனித இனத்துக்குள்ளேயே அவங்களோட நடமாட்டம் பெருசாக அவங்க இருக்கிற இடத்துலையே அவங்க ரொம்பவும் உள்ள வரமாட்டாங்க. ஊருக்குள்ள அப்படிங்கிற மாதிரி அந்த சொசைட்டியோடு சேர்ந்து இருக்கிற மாதிரிலாம் விரும்ப மாட்டாங்க. ஒரு ஜீவ சமாதிக்கு இந்த மாதிரி போறீங்க, ஒரு மிகப்பெரிய மகான் வாழ்ந்த ஒரு இடத்துக்கு நீங்கள் உள்ளே போறீங்க அப்படின்னா நிச்சயமாக அவங்களோட அதிர்வலை அங்கே தான் இருக்கும். அவங்களும் தவ நிலையில தான் அந்த இடத்துல இருப்பாங்க. அவங்களையும் தொந்தரவு செய்யாத ஒரு விஷயமா தான் நீங்கள் அந்த இடத்துல உள்ளே போகணும். உங்களுக்கு ஏதாவது கோரிக்கை இருக்கா, அந்த இடத்துல போங்க, வைங்க, அப்படியே வழிபட்டுட்டு வந்துடுங்க. கொஞ்ச நேரம் அந்த இடத்துல உட்காந்து அந்த அதிர்வலைகளை உணர்றதுக்கான வழியை பாருங்கள். உள்ளே போயிட்டு ஓடி வர்றதை விட அங்கே உட்காந்து அந்த அதிர்வலையை உள் வாங்கிக்கிங்க. நீங்கள் என்ன போயிட்டு அந்த இடத்துல ஒரு எனர்ஜி எடுத்துகிட்டு வரீங்களோ அதை தான் கொண்டு நீங்கள் திருப்பி வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரணும். அந்த எனர்ஜியை இதுக்கும் கிரகங்களுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா? நிச்சயமா எல்லா இடத்துக்கும் கிரகங்களுக்கும் சம்மந்தம் இருக்குது. குறிப்பாக திருவண்ணாமலைக்கும் கிரகங்கள் தன்னோட வீரியத்தை அந்த இடத்துல குறைச்சிக்கும். நிறைய பேர் திருவண்ணாமலை போயிட்டு எனக்கு கல்யாணம் நடந்துருச்சு சார்வாங்க. எனக்கு ராகுகேது தோஷம் இருக்குன்னு நிறைய ஜோதிடர் சொன்னாங்க. திருவண்ணாமலைக்கு போய் கிரிவலம் போயிட்டு வந்தேன், கல்யாணம் அப்படிங்கிற அந்த விஷயம் நடந்துருச்சு. இது என்ன நடக்குது? அப்போ அது வரைக்கும் வேலை செஞ்சுட்டு இருந்த ராகுகேது தோஷம் திருவண்ணாமலை போயிட்டு வந்ததுக்கப்புறம் எப்படி தன்னோட வீரியத்தை குறைச்சிக்குது அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு புனித ஸ்தலத்தில் ராகுகேதுக்கு வேலை கிடையாது. மிகப்பெரிய நிகழ்வு திருவண்ணாமலையில் என்ன மண் சரிவு மாதிரிலாம் ஏற்பட்டு திருவண்ணாமலையில் நடந்தது இல்லையா? அது என்ன அப்படின்னா, அந்த தண்ணி தான் சில கர்மாவை வெளியில் எடுத்துகிட்டு போகும். இருக்கிறதுலே ஃபைனஸ்ட் ஃபார்ம் ஆஃப் வாட்டர் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா மழை தண்ணி தான். ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஆஸ்ட்ராலஜர், ஃபார்மர் நியூமராலஜிஸ்ட் டாக்டர் மகாஸ்ராஜா. ஆன்மீகம் தொடர்பாக நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துட்டு வரோம். ஒவ்வொரு எபிசோட்லேயும் நம்ம மக்களுக்கு நிறைய சந்தேகம் இருக்குது. அது நம்மளால் முடிஞ்சது, நமக்கு தெரிஞ்சது, நமக்கு அறிஞ்ச விஷயத்த உங்களோட ஷேர் பண்ணலாம். மக்கள் கேட்குற கேள்விக்கு அப்படின்னு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நிறைய பேருக்கு தெரியாத விஷயங்கள் நிறைய தெரிய வருது சார் அப்படின்னு சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்க கேட்குற கேள்விக்கு தான் பதில் கொடுத்துக்கிட்டே வரோம். அந்த வகையில் திருவண்ணாமலை பற்றி நிறைய பேருக்கு நிறைய சந்தேகங்கள் உண்டு. அதில் நிறைய மகான்கள் திருவண்ணாமலையில் வாழ்ந்திருக்காங்க. இன்றைக்கும் அருவமாக இருந்துக்கிட்டு இருக்காங்க. மகான்கள் நம்ம சொல்கிறது யார் அப்படின்னா, பகவான் ரமணர் மகரிஷி, சேஷாத்ரி சுவாமிகள், ராம் சுவத்குமார்ஜி சுவாமிகள், இந்த மாதிரி நிறைய பேரோட ஆசிரமங்கள் அந்த இடத்துல இருக்குது. அந்த இடத்துல வாழ்ந்து அங்கேயே ஜீவசமாதியாகி இன்றைக்கி அருவமாக அந்த இடத்துல இருக்காங்க அப்படின்னு நிறைய பேர், நிறைய மகான்கள் அந்த இடத்துல இருக்காங்க. அப்போது நம்ம ஏற்கனவே சித்தர்கள் அங்கே தான் இருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். மகான்கள் அப்படியும் அவங்களும் அங்கே தான் இருக்காங்க. அப்போ என்ன வித்தியாசம் இவங்களுக்கும் அவங்களுக்கும் அப்படின்னா, இவங்களுக்கெல்லாம் எல்லை கிடையாது. அவங்களுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வேறையாக இருக்கும். மகான்கள் நம்மளோடையே மனிதர்களாக கூடவே இருந்து அதுக்கப்புறம் அந்த மகான்கள் அப்படிங்கிற அந்த இடத்துக்கு நகர்ந்திருப்பாங்க. சித்தர்கள் கம்ப்ளீட்டாக மனித இனத்துக்குள்ளேயே அவங்களோட நடமாட்டம் பெருசாக அவங்க இருக்கிற இடத்துலையே அவங்க ரொம்பவும் உள்ளே வரமாட்டாங்க. ஊருக்குள்ள அப்படிங்கிற மாதிரி அந்த சொசைட்டியோடு சேர்ந்து இருக்கிற மாதிரிலாம் விரும்ப மாட்டாங்க. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இவங்களுக்குலாம் எல்லை கிடையாது. சரி, அப்போது இந்த ஜீவசமாதிகள்லாம் நிறைய இருக்குது சார். அப்போ இங்கெல்லாம் போயிட்டு வரலாமா? ஒரு கோவிலுக்குன்னு போகிறோம், அப்போ போகும்போது ஜீவசமாதி போயிட்டு வரலாமா? கிரிவலத்துக்குன்னு போகிறோம், இந்த இடத்துக்கு போயிட்டு வரலாமா? வழக்கமாக எல்லாரும் பண்ணுறது என்ன அப்படின்னா, கோயிலுக்கு போயிட்டு வருவாங்க, வந்த உடனே கிரிவலம் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. கிரிவல பாதையில் தான் குறிப்பிட்டு இவங்களோட ஜீவசமாதிகள்லாம் ஒன் பை ஒன்னாக வரும். சேஷாத்ரி சுவாமிகளோட ஜீவசமாதி, அடுத்து பின்னாடியே ரமணரோட ஜீவசமாதி.
அப்போ இது உள்ளெல்லாம் போயிட்டு வரலாமா சார் அப்படின்னா, நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, உள்ளே போகிறது அப்படியே எல்லாத்தையும் போய் சுற்றி பார்த்துட்டு திருப்பி வந்துடுவாங்க. திருப்பி கிரிவலம் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. பொதுவாக என்ன செய்யணும் அப்படின்னா, ஒரு ஜீவ சமாதிக்கு இந்த மாதிரி போகிறீங்க, ஒரு 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 மிகப்பெரிய மகான் வாழ்ந்த ஒரு இடத்துக்கு நீங்கள் உள்ளே போகிறீங்க அப்படின்னா, நிச்சயமாக அவங்களோட அதிர்வலை அங்கே தான் இருக்கும். அவங்களும் தவ நிலையில் தான் அந்த இடத்துல இருப்பாங்க. அவங்க நம்மள மாதிரி கிடையாது. அப்படின்றப்ப அவங்க ஒரு தவம் நிலையில் தான் அந்த இடத்துல இருப்பாங்க. அவங்களையும் தொந்தரவு செய்யாத ஒரு விஷயமாக தான் நீங்கள் அந்த இடத்துல உள்ளே போகணும். நீங்கள் பாட்டு உள்ளே போயிட்டு நீங்கள் சகஜமாக அங்கே உட்காந்து பேசிட்டு கதை அடிச்சுட்டு அப்புறம் திருப்பி வந்துட்டு திருப்பி கிரிவலத்துலேயும் கதை அடிச்சுட்டே போயிட்டு வந்துட்டு அப்படி செய்கிறது அது சரி கிடையாது. ஆனால் ரொம்ப பேர் அதை தான் அந்த தப்பை தான் பண்ணுறாங்க. சில பேர் தெரியாமல் பண்ணுறாங்க, ஓகே அது பரவாயில்ல. ஆனால் சில பேர் தெரிஞ்சே பண்ணுறாங்க. வீட்டில் பேச முடியாததெல்லாம் இங்கே வந்து ஃப்ரெண்ட்ஸோடு வந்துட்டு ரொம்ப ரிலாக்ஸாக அப்படி போய் பேசிட்டு வந்துட்டு அது நிச்சயமாக செய்யக்கூடாது. என்றைக்கு ஒரு தவத்தில் இருக்கிறவங்கள நம்ம வந்து அங்கே போய் டிஸ்டர்ப் பண்ணுறோமோ அதை விட ஒரு பெரிய பாவம் உலகத்தில் இருக்கவே முடியாது. ஏன்னா நிச்சயமாக அவங்க இடத்துக்கு உள்ளே போகிறீங்களா, அமைதியாக உள்ளே போயிட்டு உங்களுக்கு ஏதாவது கோரிக்கை இருக்கா அந்த இடத்துல போங்க, வைங்க, அப்படியே வழிபட்டுட்டு வந்துடுங்க. கொஞ்ச நேரம் அந்த இடத்துல உட்காந்து அந்த அதிர்வலைகளை உணர்றதுக்கான வழியை பாருங்கள். உள்ளே போயிட்டு ஓடி வர்றதை விட அங்கே உட்காந்து அந்த அதிர்வலையை உள் வாங்கிக்கிங்க. நீங்கள் என்ன போயிட்டு அந்த இடத்துல ஒரு எனர்ஜி எடுத்துகிட்டு வரீங்களோ அதை தான் கொண்டு வந்து நீங்கள் திருப்பி வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரணும். அந்த எனர்ஜியை அது பார்த்துக்குங்க. அப்போ அந்தளவுக்கு நீங்கள் ஒவ்வொரு இடத்துலையும் அந்த ஆகர்ஷணத்தை உள் வாங்கணும். சும்மா போயிட்டு வர்றது கிடையாது, அப்படியான ஸ்தலம் கிடையாது அந்த இடம். சரி, இந்த இடம்லாம் போகும்போது எக்ஸாக்டாக என்ன நடக்குது, இப்போ இதுக்கும் கிரகங்களுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா அப்படின்னா, நிச்சயமாக எல்லா இடத்துக்கும் கிரகங்களுக்கும் சம்மந்தம் இருக்குது. குறிப்பாக திருவண்ணாமலைக்கும், ஏன்னா கிரகங்களோட பார்வையில் தான் நம்ம எல்லாரும் நம்மளோட இயக்கம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்படின்றப்போ அப்போ அந்த இடத்துக்கு போனால் மட்டும் என்ன, அப்போ அப்பயும் கிரகங்கள் நம்மளை இயக்காதா அப்படின்னா, கிரகங்கள் தன்னோட வீரியத்தை அந்த இடத்துல குறைச்சிக்கும். ரொம்ப சிம்பிள். நிறைய பேர் திருவண்ணாமலை போயிட்டு வந்துட்டு எனக்கு கல்யாணம் நடந்துருச்சு சார்னுவாங்க. எனக்கு ராகுகேது தோஷம் இருக்குன்னு நிறைய ஜோதிடர் சொன்னாங்க. திருவண்ணாமலை போய் கிரிவலம் போயிட்டு வந்தேன், கல்யாணம் அப்படிங்கிற அந்த விஷயம் நடந்துருச்சு அப்படின்வாங்க. இது என்ன நடக்குது அப்போது? அப்போ அது வரைக்கும் வேலை செஞ்சுட்டு இருந்த ராகுகேது தோஷம் திருவண்ணாமலை போயிட்டு வந்ததுக்கப்புறம் எப்படி தன்னோட வீரியத்தை குறைச்சிக்குது அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு புனித ஸ்தலத்தில் ராகுகேதுக்கு வேலை கிடையாது. ராகுகேதுக்கே இந்த இடத்துல வேலை கிடையாது அப்படின்னா, கேதுக்கு கீழே கட்டுப்பட்டு இருக்கக்கூடிய மற்ற கிரகங்களுக்கு அப்போ இந்த இடத்துல என்ன வேலை இருக்கும்? தன்னோட வீரியத்தை கம்ப்ளீட்டாக குறைச்சிரும். ஏன்னா அதை விட உயர்ந்த சக்திகள் அந்த இடத்துல இருக்குது, இறை சக்திகள் அந்த இடத்துல இருக்குது. அப்படின்றப்போ இவங்களோட வேலையை அந்த இடத்துல குறைச்சிருவாங்க. சரி, அப்போ இங்கேயே பிறந்து வாழ்ந்தவங்க அப்படி இருக்கிறவங்களுக்கெல்லாம் சார் அப்போ அவங்களுக்குலாம் ராகுக்கு இது வேலை செய்யாதா அப்படின்னா, அதுக்கு இது பொருந்தாது. ஏன்னா அவங்களோட டே டு டே ஆக்டிவிட்டியில் இருக்காங்க, அங்கே ஃபேமிலி ரன் பண்ணிகிட்டு இருக்காங்க, அவங்க அங்கே குடுத்தம் நடத்திட்டு இருக்காங்க. ஆனால் அவங்களே ஒரு பிரார்த்தனையாக கிரிவலம் வரும்போது பாருங்கள், இந்த ராகுக்கு அந்த இடத்துல கட்டுப்படும். எனக்கு இதுதான், எனக்கு இந்த விஷயம் நடக்கணும் லைஃப்பில் அப்படின்னு சங்கல்பத்தோடு போயிட்டு வரவங்கள பாருங்கள். நிச்சயமாக அந்த இடத்துல கிரகங்களோட நிலை அந்த இடத்துல ஆல்ட்ரு செய்யப்படும். ஏன்னா அங்கே முக்கியத்துவம் கிரகங்கள் கிடையாது, தன்னோட வீரியத்தை கணிசமாக குறைச்சிக்கும். பொதுவாகவே ஒரு நீர் நிலை, அதாவது ஒரு புனிதமான கடல் இருக்கக்கூடிய பகுதிகள்லையோ ஓடுற தண்ணி இருக்கக்கூடிய பகுதிகள்லையோ இந்த இடத்துல தான் நம்மளோட கர்மாவை வாஷ் பண்ணி வெளியில் எடுத்துகிட்டு போகிறதுக்கான சக்தி உண்டு. தண்ணிக்கு அந்த விஷயம் உண்டு. அதே போல் மலைகளுக்கும், ஒரு உயர்ந்த மலைக்கு அந்த சக்தி உண்டு, அந்த திறன் உண்டு. இப்போ கூட சமீபத்தில் நல்ல மழை பெஞ்சு அங்கே சில அந்த மண் சரிவு மாதிரிலாம் ஏற்பட்டு திருவண்ணாமலையில் நடந்தது இல்லையா? அது என்ன அப்படின்னா, அந்த தண்ணி தான் சில கர்மாவை வெளியில் எடுத்துகிட்டு போகும், வாஷ் பண்ணி வெளியில் எடுத்துகிட்டு போயிடும். அதுவும் புனிதமான தண்ணி இருக்கிறதுலே ஃபைனஸ்ட் ஃபார்ம் ஆஃப் வாட்டர் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா மழை தண்ணி தான். அது அப்படி ஒரு சுத்தமான ஒரு தண்ணி, அது மேலே படுதுன்றப்போ அந்த இடம் புனிதமாக தானே செய்யும். அதுதான் இப்போ நடந்திருக்கு சமீபத்தில். அப்போது இந்த இடத்துக்கு நம்ம போகிறோம் அப்படின்னா அங்கே கிரகங்களுக்கு வேலை கிடையாது. இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு எந்த கிரகத்துக்கு எப்போ போகணும், எந்த டயத்தில் போய் கிரிவலம் எடுத்துக்கிட்டால் நல்லது,
இதை புரிஞ்சுக்கிட்டு அந்த இடத்துல போனோம் அப்படின்னா நிச்சயமாக கிரகங்களை நம்ம ஆட்சி பண்ண ஆரம்பிக்கலாம். அந்த கிரகங்கள் உங்களுக்கு சேவை பண்ணுறதுக்கு தான் இருக்காங்க, அதை புரிஞ்சுக்கணும். ஒரு கிரகம் உங்களுக்கு ரொம்ப தொந்தரவாக இருக்கா, சில தொந்தரவுகள் அந்த இடத்துல நடக்குதா லைஃப்பில், அதை குறிப்பிட்டு அதுக்கு வர திதியிலையோ நாள்லையோ அதை நான் ஒரு டேட் ஆஃப் பர்த்தை பார்த்து அனலைஸ் பண்ணும்போதே நான் சொல்லிடுவேன், இந்த நாளில் கிரிவலம் போங்க அப்படின்றவேன். சில பேர் கிரிவலம் போகிறதுக்கு ஆசையெல்லாம் இருக்கும், பட் அவங்களால அதை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக முடியாது. நான் ரொம்ப வருஷமாக பேசிக்கிட்டே இருக்கேன் சார்னு வாங்க, போக மாட்டாங்க, நேரில் போகக்கூடாது, அந்த கர்மம் அவங்கள அலோவ் பண்ணாது. அப்படி சில பேர் அந்த மாதிரியும் வந்திருக்காங்க. நான் ரொம்ப நாளாக பிளான் மட்டும்தான் சார் போட்டுட்ருக்கேன், இந்த இருக்குது திருவண்ணாமலை என்னால் போக முடியல அப்படின்ட்டு. அதையுமே அசைச்சு பார்க்குறது நம்ம எண்கணிதம் மூலமாக அசைச்சு பார்த்துடலாம். நேம் கொடுப்போம், நேம் எழுதுவாங்க, திருவண்ணாமலைக்கு போகிறதுக்கு உண்டான சூழ்நிலையை அமைச்சு கொடுத்துரும். அப்படி போனால் தானே அடுத்து அந்த கர்மா அந்த இடத்துல இருந்து அசையும். அப்படியும் சில பேருக்கு நடந்திருக்கு. ஸோ இதுக்கெல்லாமா கூட பயன்படுத்தலாமா சார்னா, இது எதுக்கு வேணாலும் பயன்படுத்தலாம். எவ்வளோ பெரிய விஷயம் இதுக்கு பின்னாடி ஒளிஞ்சிட்டு இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். எனக்கு அந்த இடத்துல போயிட்டு வரும்போது நான் ஏன் இதை இவ்வளோ டீட்டெயிலாக என்னால் சொல்ல முடியுது அப்படின்னா, நான் அடிக்கடி திருவண்ணாமலை போயிட்டு வரக்கூடிய ஒரு நபர் தான். ரொம்ப வருடமாக தனியாக தான் போவேன். நிறைய விஷயங்கள் நீங்கள் ஆத்மார்த்தமாக அந்த இடத்துக்கு போகும்போது நமக்கே நிறைய அமானுஷ்யமான சில விஷயங்கள்னு சொல்லுவோம் இல்லையா, இந்த மாதிரி நிறையா நடக்கும். நம்ம அதுக்கு தயாராக இருக்கணும். நம்ம ஓப்பன் மைண்டடாக அந்த இடத்துக்கு போகணும். நம்ம ஒரு நோக்கத்தோடு அந்த இடத்துக்கு போகணும். நான் என்னோடய நோக்கம் என்ன, அங்கே இறைவனை மட்டும்தான் அந்த இடத்துல தேடுறேன், வேறு எந்த தேடலும் அந்த இடத்துல கிடையாது. அப்போது அந்த நோக்கம் சரியாக இருக்கும்போது நமக்கு அந்த இறை சக்தி நிறைய விஷயத்தை உணர்த்துறதுக்கு வரும். இந்த அனுபவத்தை நான் என்ன தான் சொன்னாலும் நீங்கள் உணரும் போது தான் அது என்னன்றது உங்களுக்கு புரியும். இப்போ இவ்வளோ பேர் அந்த இடத்துல கூட்டமாக திருவண்ணாமலை நோக்கி வர்றாங்க அப்படின்னா, அப்போ அவ்வளோ ப்ராப்ளம்ஸ் மனித கூட்டத்துக்குள்ளே இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ இதெல்லாம் ஒரே நாளில் தீந்துருமா, ஒரே விஷயத்தில் நடந்துருமான்னா, இதெல்லாம் நமக்கு ஒரு எப்படி சொல்கிறது, நமக்கு இருக்கிற விஷயத்தை பூஸ்ட் பண்ணி கொடுக்கும். எது எண்கணிதம் ஆகட்டும், இந்த ஜோதிடம் ஆகட்டும், எல்லாமே நமக்கான ஒரு கரெக்டான ஒரு பாதையை அழகாக வடிவமைச்சு கொடுக்கும். எந்த டயத்தில் போனால் அந்த கர்மாவுக்கு நமக்கு விடை கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம இதன் மூலமாக தான் தெரிஞ்சுக்க முடியும். வேறு எதில் போய் நம்ம தெரிஞ்சுக்க முடியும்? ஸோ இதையும் நல்லா அழகாக பயன்படுத்திக்கிட்டு, எனக்கு ஒரு கோரிக்கை இருக்குது சார், எனக்கு என் கர்மா அசையணும் அப்படி நினைக்கிறவங்க நிச்சயமாக திருவண்ணாமலைக்கு எப்படி போகணுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு போங்க. அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. நிச்சயமாக எல்லாருக்கும் இந்த கொடுத்துருக்க தகவல் ரொம்ப பயனுள்ள ஒரு தகவலான ஒரு ஆன்மீக தகவலாக இருக்கும் அப்படிங்கிறத நான் நினைக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல சந்தர்ப்பத்தில் உங்கள் எல்லாரையும் வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.